சுட சுட பரோட்டா மேலே அது மாதிரி ஒரு பட்டர் பீஸ் நீங்கள் வைக்கும்போது அந்த பரோட்டாவோட சூடில் அப்படியே அந்த பட்டர் உருகும் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். பசியே இல்லைனா கூட பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இது சின்ன வயசுலேருந்தே என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு லெமன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திரியாக ஆகிடும். சிலர் கெட்டுப்போன பால் வச்சும் பண்ணுவாங்க. பட் அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு சில டைம் ஃபுட் பாய்சனிங்காகவும் ஆகலாம். நீங்கள் பால் திரிஞ்சு வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணாமல் உங்களுக்கு நல்லா அந்த பிரிஞ்சு வந்திருக்கிற பால் வந்து இன்னும் கெட்டியாக ஆகணும். அப்படி கெட்டியாக ஆன உடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அது வடிகட்டுறதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வடிகட்டி வச்சு அது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வடிகட்டிக்கலாம். கட்டின உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் தனியாக தண்ணி தனியான்னு வந்துடும். அதில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை பிரிஞ்சு விட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி வந்து மேலோடமாக அதை பிரிஞ்சு இப்படி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணியும் வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் ஏதாவது வெயிட் வச்சிங்கன்னா அது கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்லேயே வந்துடும். அது நீங்கள் க்யூபாக கட் பண்ணிக்கலாம். பட் இப்போ பன்னீர் பரோட்டா தான் செய்ய போகிறோங்கிறதுனால அது க்யூபாக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இஞ்சி, ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ், பன்னீர், அப்புறம் கேப்சிகம் இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் பொட்டேட்டோஸ் வந்து நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த பேன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுவேன். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் கேப்சிகம், அதுக்கப்புறம் வேணும்னா பொட்டேட்டோஸ், பன்னீர் இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இல்லை எதுவுமே நீங்கள் வேக வைக்க போகிறதில்ல, எதுவுமே இல்லை. சும்மா ஆட் பண்ணி மொத்தமாக மிக்ஸ் தான் பண்ணி விட்டுக்க போகிறீங்க. ஸோ நான் இப்போது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கேப்சிகமை இப்போ நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நடுவில் உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இது மேலே நான் கொஞ்சம் ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் பன்னீர் அளவுக்கு எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை கம்மியாக எடுத்துக்கிறதாலும் ஓகே, இல்லை பொட்டேட்டோஸை மொத்தமாக ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. நீங்கள் இப்போ உங்களுக்கு பொட்டேட்டோஸ் வேணால் கேப்சிகம் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பன்னீர் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி அதை ஆறத்துக்கு விட்டுருங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் உப்பும் தண்ணியும் சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடுறேன். ஈரத்துணி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் எண்ணெய் தடவியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். எப்படின்னாலும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கழித்து நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்க்கு வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து நீங்கள் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம அந்த பரோட்டாக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு வைக்க போகிறோம். பேன்லேயே இருந்தாலும் ஓகே தான். பட் இப்போ நீங்கள் சப்பாத்தி எடுத்துகிட்டு நார்மலாக எப்படி சப்பாத்தி உருட்டுவோமோ அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் கையிலேயே பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது ஒரு பூரி அளவுக்கு திரட்டி அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ தான் சமைக்க கற்றுக்குறீங்க, இல்லை பேச்சுலராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. பிகாஸ் இது கூட நீங்கள் தொட்டுக்கிறதுலாம் எதுவுமே செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடியக்கூடிய ஒரு ரெசிபி. இது ரொம்ப டைம் கன்சியூமிங் கிடையாது. உங்களுக்கு நான் பன்னீரும் எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டினால அந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இது ரொம்ப ஒரு நார்மலான ரெசிபி. இந்த மாதிரி 2 பரோட்டா நீங்கள் காலைல சாப்பிட்டு போனாலே போதும், உங்களுக்கு மதியானம் வரைக்கும் பசிக்காது. இது கூட வந்து நீங்கள் பட்டரும் இல்லைனா வந்து நார்த் சைடில் அச்சார்னு சொல்லுவாங்க, ஊறுகாய், அது வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் ப்ரீ ஹீட் பண்ண பேனில் போட்டு எப்படி நம்ம சப்பாத்தி சுடுவோம் அதே மாதிரி திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் சரி, இல்லைனா பட்டர் ஆட் பண்ணாலும் சரி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த பட்டரோட ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் எதை ஆட் பண்ணிக்கிட்டாலுமே ஓகே. நான் சமைக்கும் போது பட்டர் ஆட் பண்ணுவேன், திரும்பி அதை சாப்பிடும் போது பட்டர் ஆட் பண்ணுவேன். அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பரோட்டாவோட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இது. அண்ட் உங்களுக்காகவே நான் ஒரு சைடு எண்ணெய் ஊற்றி திரும்பி இன்னொரு சைடாக எண்ணெய் ஊற்றி ஒன்று சுட்டிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் என்ன பட்டர் வச்சு செய்கிறதுல கொஞ்சம் கலரிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்க. நான் ஸ்டஃப் பண்ணது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் அது எதுக்கு சும்மா இருக்க போது சொல்லிட்டு அதுவும் எடுத்து சைடில் வச்சாச்சு. அண்ட் கூட வந்து நான் தயிர் வச்சுருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். ஃபேவரட் பட்டரும் அதுக்கு மேலே வச்சுட்டேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.